டிஜிகார்ட் POS பில்லிங் சாஃப்ட்வேர். டிஜிகார்ட் POS பில்லிங் சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட நம்ம வந்து 250க்கு மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டில் குறுகிய காலத்தில், அதாவது ஒரு 5 வருடத்துக்குள்ளேயே இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட் அண்ட் மளிகை கடைக்கு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து சூட்டபிள் ஃபார் மளிகை கடை அண்ட் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு பார்த்தேன். அந்த ஆடில் வந்து டிஜிகார்ட் POS பில்லிங் சாஃப்ட்வேர் வெறும் 500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு கிராக் சாஃப்ட்வேர். கிராக் சாஃப்ட்வேர் சேல் பண்ணுறது ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு வெளிப்படையான விளம்பரத்தில் அது பண்ணுறாங்க. ஓகே, அது இருக்கட்டும், அதை பற்றி நம்மளுக்கு ஒரு கவலையும் கிடையாது. பட் பிராண்டோட நேம் எங்களுது டிஜிகார்ட் அப்படின்றது KAA போட்டு அந்த ஆடு வந்து இருக்குது. அவங்களுக்கு நான் பர்சனலாகவே மெசேஜ் அனுப்பிச்சேன், தம்பி இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் உங்கள் ஓன் ப்ராடக்டாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து ஒரு கிராக் சாஃப்ட்வேர், இது கீஜென் வந்து அவைலபிள் ஃபார் வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது, இது நீங்கள் கஸ்டமர் விற்கிறத பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஆனால் அந்த நேம் வந்து எங்களுடைய நேமு, நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லீடு வந்துச்சு, இந்தமாரி சார் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரா ஃபேஸ்புக்கில் ஆடு பார்த்தேன் அப்படின்னு. ஃபேஸ்புக்கில் நம்ம ஆடே போடலையே, எப்படி நம்மளுக்கு அந்த என்கொயரி வந்துச்சு? சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு டெமோலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அவர் சார் எவ்வளோ சார் பே பண்ணோம், ஏதாவது ஃபைனல் அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் 500 ரூபீஸில் பார்த்தேன் சார் ஃபேஸ்புக்கில், எங்கள் நண்பரும் சொன்னார் அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், ஸோ அந்த ஆடு தான் இந்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, இது வந்து ஒரு UK ப்ராடக்ட், அவங்க சேல் பண்ணுறது ஒரு UK ப்ராடக்ட். அதில் நீங்கள் ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் கேட்டிங்கன்னா கூட அவங்களால 100% அதை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு ரெடிமேட் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனை கிராக்கை வந்து நீங்கள் வாங்காதீங்க, அது வந்து உங்களுடைய டைமை வீணாக்கிடும். நீங்கள் அவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க, கடைசியில் பார்த்தா அது கிராக் ஆகி வேஸ்ட்டாக உங்களுடைய மணி வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் கிராக் யூஸ் பண்ணாதீங்க. கிராக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான செப்பரேட்டாக, எதனால் கிராக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான வீடியோ நான் வந்து செப்பரேட்டாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.